ஹலோ गाइस இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட போட்டோவை இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட போட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸ் எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்றது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. அதுல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படினா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றேன். அதே மாதிரி நம்ம புது போட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி போய் சேனலை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸும் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கும். இப்போ எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செகண்டாக 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோ சூஸ் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துட்டு இப்போ மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 செகண்ட் லோட் ஆகிட்டு வந்துட்டு கீழே சேவ்னு வரும். ஓகே, இப்போ அந்த சேவ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பீட் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா குரூப்னு ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட் குரூப் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் இமேஜ்னு சொல்லிட்டு கிரீன் கலர்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்க ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முன்னே சூஸ் பண்ண அந்த ஃபோல்டரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்ற ஃபோல்டர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு இந்த லேயரில் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ பேக் வந்துருங்க. ஓகே, பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 9.12 செகண்ட் கிட்ட வந்துடும். ஓகே, இப்போ இந்த பீட் மார்க்கில் நம்மளோட ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண மேலே 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு செட் ஆயிரும். ஓகே, செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 வேலை வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, கிராப் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் உங்களோட எல்லா பீட் மார்க்லையும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் 3 ஃபோட்டோக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை எந்தெந்த ஃபோட்டோக்கு பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு மறுபடியும் அடுத்து இருக்க ஃபோட்டோக்கு இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்து இன்னொரு ஃபோட்டோக்கு வந்துட்டு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 18.16 செகண்டில் ஸ்டார்ட் ஆகிற லென்த்தாக இருக்கிற ஃபோட்டோக்கு வந்துட்டு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த செகண்ட் எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்து இருக்க ஃபோட்டோக்கு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் தேர்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ அதாவது டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15.27 செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த எல்லா ஃபோட்டோக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஃபோட்டோ வரைக்கும் ஸோ 18.16 செகண்டில் முடிகிற ஃபோட்டோ
ஃபோட்டோ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே அவ்வளோதான். இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 லேயர் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த லேயருக்கு நேராக லெஃப்ட் சைடில் இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து செலக்ட் ஆகும். அதே மாதிரி கீழே உள்ள இந்த மாதிரி 3 லேயரும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 4 லேயர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே அந்த பாக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 4 லேயர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.